மேம் கல்யாணம் பண்ணா ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழலாம்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல. அப்போ அது பொய்யா? சரி இருங்க, என்கிட்ட இந்த குட் வைஃப் செக்லிஸ்ட்னு ஒன்னு இருக்கு. இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க பண்றீங்களான்றத பாக்கலாம். வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுவீங்களா? நோ. அம்மா அப்பா வீட்டுக்கு அடிக்கடி போவீங்களா? போக மாட்டேன். உடம்பு சரியில்லைனாலும் ஃபேமிலிக்காக இமோஷனலி அண்ட் பிசிக்கலி அவைலபிளா இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். ஹஸ்பண்ட் கத்துனாலும் திட்டினாலும் அமைதியா இருப்பீங்களா? ஆமா. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணாம எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பீங்களா? வேற வழி இல்ல. உங்களுக்கு வலிச்சாலும் சிரிச்சுட்டே இருப்பீங்களா? ஆமா. சூப்பர். சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி நீங்க ஒரு ரொம்ப குட் வைஃப். அண்ட் அதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க யாரு, உங்க நீட்ஸ் என்னலான்றத நீங்களே மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் அதை எப்படி புரிஞ்சுப்பாரு? அண்ட் இதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை சந்தோஷமாவே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை அங்க இல்ல, இங்க இருக்கு. இந்த சொசைட்டி சொல்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை யோசிங்க. அண்ட் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை எப்படி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலான்றதை டிசைட் பண்ணுங்க. அண்ட் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவீங்க.